அவர் வந்து சுவாமி தரிசனம் நல்லபடியாக வந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள், அவர் தீபாராதனை, இதெல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவருடைய அந்த புனித யாத்திரையானது அவருடைய அந்த ராமேஸ்வர யாத்திரை பூர்த்தி ஆகுது நல்லபடியாக. நாளைக்கு கோதண்டராமர் போய் தனுஷ்கோடிலாம் போய் அங்கே போய் ஸ்நானம்லாம் பண்ண போகிறாரு. இங்கே கோவிலேருந்து ஆலய நிர்வாகத்து மூலியமாக கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை பிரசாதம்லாம் கொடுக்கப்பட்டது நல்லபடியாக. எங்கள்கிட்ட எதுவும் அவருடைய வந்து ரொம்ப அவர் அமைதியாக பக்தியோட பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார். அபிஷேகங்கள் எல்லாம் அவருக்கு அபிஷேகங்கள், அர்ச்சனை, அதுக்கப்புறம் தீபாராதனை, பிரசாதம் இதெல்லாம் வழங்கப்பட்டது. அவர் வந்து அயோத்தி அந்த கும்பாபிஷேகத்துக்காக தீர்த்தம் எடுக்கிறதுக்காண்டி வரதா சொல்லியிருக்காங்க அலுவலகத்தில் இருந்து. இங்கே வந்து அந்த ராமருக்கும் இங்கே ராமநாத சுவாமிக்கும் தொடர்பு உண்டு. அதனால் இங்கே அவர் பூஜை பண்ணி ராமன் பூஜை பண்ணின சிவலிங்கம் ஆனால் ராமநாதன் பேர். அதனால் அவர் வந்து இங்கே ராமர் கையினால் பூஜை பண்ண அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மந்திரங்கள்னால நாங்கள் அபிஷேக மந்திரங்கள், அர்ச்சனைகள், அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அங்கே பூஜை பண்ணியிருக்கோம். இந்த எல்லா மக்களும் நல்ல ஆரோக்கியமாக, ஆயுஷோட, சந்தோஷத்தோட, க்ஷேமத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். கங்கா தீர்த்தம், அதுக்கப்புறம் வந்து பால், தேன், அதுக்கப்புறம் வந்து கங்கை, பன்னீர், இதெல்லாம் பண்ணிடுறோம் அபிஷேகம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் முனியத்தில் இன்றைக்கி அவர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது பகவான் கொடுத்து சரவணன் குருக்கள். நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான பூஜையிலே தேவஸ்தான முறைப்படி அனைத்து விதமான பூஜைகளும் நல்லபடியாக செய்யப்பட்டது. அதில் முதன்மையாக சொல்ல இங்கே இருக்கும் கோடி தீர்த்தம், காசியில் எப்படி கங்கை தீர்த்தம் உள்ளதோ அதே போல் கோடி தீர்த்தம் என்பது அதற்கு நிகரான சமமான ஒரு புண்ணியமான தீர்த்தமாகும். அந்த புண்ணிய தீர்த்தத்தை வைத்து கோடி தீர்த்த அபிஷேகம், கங்காபிஷேகம், காசியில் கொண்டு வந்த கங்காபிஷேகம், பால், பன்னீர், தேன், அனைத்து விதமான அபிஷேக சாமான்கள் வைத்து அவருடைய எல்லா விதமான எண்ணங்கள் நிறைவேறவும் அயோத்தியில் ராமர் கோயிலானது நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்க வேண்டிய பிரார்த்தனை செய்து அதுக்குண்டான பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. வழக்கமாக என்ன உண்டோ அதுதான். இப்போ கங்காபிஷேகம் இங்கே பிரதானம் பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வர யாத்திரை தான் பிரதானமாக சொல்லப்படுது. காசி ராமேஸ்வர யாத்திரை தான் பிரதானமாக சொல்லப்படுது. இங்கேருந்து காசி இங்கேருந்து கங்கை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கங்கை எடுத்துகிட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற வழக்கம். அதே மாதிரி தான் அங்கேருந்து அவர் கங்கா தீர்த்தம் அபிஷேகம் பண்ணது, கோடி தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டது, பால், தேன் போன்ற வஸ்துக்கள் வச்சு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆமாம், அதை முக்கியமாக சொல்லணும். ஒரு பிரதம மந்திரின்ற ஒரு இது எந்த விதமான ஒரு இது இல்லாமல் சராசரி ஒரு மனிதன் எப்படி வந்தானோ அதே மாதிரி ஒரு சராசரி மனிதன் வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பாக்கியமாக இருக்கிறது. உங்க மனமுறி ரொம்ப பிரார்த்தனையாக எதுவும் பேசக்கூட இல்லை. அவர் பேசவே இல்லை. பூஜையை நாங்கள் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அவருக்குண்டான அந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார். ராமஜபம் பண்ணாரா இல்லை பஞ்சாட்சர ஜபம் பண்ணாரா அதை பற்றி தெரியல. அதான் மனமுறமாக வேண்டி ஜபம் பண்ணார்.